என்எல்சி தொழிற்சங்கங்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை தொடர்ந்து புதன்கிழமையன்று நள்ளிரவு முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் துவங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. என்எல்சியின் 5% பங்குகள் தனியாருக்கு விற்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொழிற்சங்கங்கள் சார்பில் ஜூலை 3ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்துக்கு நோட்டீஸ் அளிக்கப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து இப்பிரச்சினையில் பேச்சு நடத்த என்எல்சி தொழிற்சங்கங்களுக்கு புதுச்சேரி தொழிலாளர் உதவி ஆணையர் சிவராஜன் அழைப்பு விடுத்தார். பேச்சுவார்த்தையில் தொழிற்சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஆனால் நிர்வாகம் சார்பில் அதிகாரிகள் யாரும் கலந்து கொள்ளவில்லை. இதனால் முடிவு எட்டப்படாமல் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. பேச்சுவார்த்தைக்கு நேரடியாக வராத காரணத்தினாலும் நெய்வேலியுடைய பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட மறுத்ததாலும் என்எல்சியுடைய பணிபுரியக்கூடிய 10,632 ஒப்பந்த தொழிலாளர்களை உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி நிரந்தரப்படுத்தாததால் ஒப்பந்த தொழிலாளர்கள் பேரணியாக சென்று பொதுக்கூட்டம் நடத்தி 2வது ஷிப்ட் என்று சொல்லக்கூடிய 10 மணிக்கு இரவு 10 மணியிலிருந்து காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை அறிவிக்கவிருக்கிறோம். ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி புதன்கிழமையன்று இரவு முதல் தொழிலாளர்களின் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் துவங்குகிறது. இதனால் மின் உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம் எழுந்துள்ளது.